மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்னுசாமி மற்றும் மேரி புஷ்பம் ஆகியோரின் வயதை கருதி அவர்களின் தண்டனையை குறைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு மனு அளிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆளுநர் மனுவை பரிசீலித்து உரிய முடிவு எடுக்கும் வரை பொன்னுசாமி மற்றும் மேரி புஷ்பம் மீதான தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பொன்னுசாமி மற்றும் மேரி புஷ்பம் ஆகியோரை தவிர வழக்கில் தொடர்புடைய அனைவரும் உடனடியாக சரணடைய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு டாக்டர் சுப்பையா கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு அதில் ஒருத்தர் அப்ரூவர் ஆகிட்டாரு. அப்ரூவர் ஆகி 2021ஆம் ஆண்டு விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்ததுன்னா 7 பேருக்கு அதில் தூக்கு தண்டனை விதித்தும் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்தும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பு வழங்கினதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டுக்கு எல்லா அக்யூஸ்டும் மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த மேல்முறையீட்டில் எல்லாரும் நிரபராதி என ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் மோகன் என்பவரும் அவருடைய டாக்டர் சுப்பையாவோட மனைவி சாந்தி அவர்களும் இங்கே வழக்கு தொடுத்தாங்க. வழக்கு தொடுத்ததில் இங்கே சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அதுக்கப்புறம் விசாரணை எம்எம் சுந்தரேஷ் மற்றும் சதீஷ் சந்திர சர்மா பெஞ்சில் விசாரணைக்கு ஏற்கப்பட்டு விசாரணை செய்து இன்று தீர்ப்பு வழங்கினாங்க. தீர்ப்பில் என்னென்னா ஹைகோர்ட் பெரிய கிரேவ் எரர் பண்ணியிருக்கு. அதனால் அந்த தீர்ப்பை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை அப்போல் பண்ணிட்டாங்க. அப்போல் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில் ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் தூக்கு தண்டனை ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க.